ஹாய், உங்கள் எல்லாரையும் ரைஸ் சீரீஸ்க்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம அரிசியை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று ஜிஎம்ஓ ரைஸ் பற்றி சொல்லியிருந்தேன். சரி, ஓகே, இந்த ஜிஎம்ஓவோட பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 15-20% மகசூல் அவுட்புட் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து தண்ணி யூசேஜ் ஒரு 20% வாட்டர் யூசேஜ் கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெஸ்டிசைட் பூச்சிக்கொல்லிகள் தேவையும் வந்து ஒரு 15-30% கம்மியாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து இந்த களை எடுக்கிறது கம்மியாகிறனால உழுவுறதும் நம்மளுக்கு குறையும், ஒரு வாட்டி உழுகிறது குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த 4 பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஃபார் யூஸிங் ஜிஎம்ஓ ரைஸ் ஆர் கார்ன் ஆர் எல்லா இதுக்கும் நம்ம வச்சுக்கலாம். சரி, ஓகே, இதில் பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கா? இல்லை, இதில் கொஞ்சம் ஷார்ட் கமிங்ஸும் இருக்குது. அதை நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். உங்களுக்கு அரிசியை பற்றி இன்னும் இந்த மாதிரி நிறையா தெரியணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பாய்.